ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மென்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் மீன் கறி வைக்க போகிறேன். அது இந்த மீனோட பேரான உலுவா மீன். இந்த மலையாளத்துலேயே உலுவா மீன் பறையும், தமிழில் என்னன்னு எனக்கு தெரியாது. இதான அந்த மீன் ஃப்ரெஷ் மீனான நாங்கள் காலையில் இன்றைக்கி மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தோம். இது எப்படி க்ளீன் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு குச்சி தேவைப்படும். யூஸ்வலி எல்லா மீனுக்கும் தேவையில்லை, இங்கே குச்சி அவைலபிள் இல்லை. யூஸ்வலி நம்ம வந்து கேரளத்தில் எப்படின்னா நம்மளோட இது இருக்கும்ல, கோகனட் லீஃபோட அதில் ஒரு குச்சி இருக்கும்ல, அதை வச்சு தான் இது க்ளீன் பண்ணுவோம். இங்கே அது அவைலபிளாக இல்லாததுனால நான் வந்து ஒரு சாப்ஸ்டிக் எடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் நம்ம கத்தி அண்டு சிசர்ஸ் வி கேன் யூஸ். இது எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம 2 மீன் தான் வாங்கியிருக்காங்க. இதில் ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெட் போர்ஷன் தான் க்ளீன் பண்ணணும். அதோட செகுலைன்னு சொல்லுவாங்க, அந்த செகுலை ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு அந்த டிப் ஆஃப் தி ஹெட்டு கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சிறகு எல்லாமே 4 இருக்கும், அதை ஃபுல்லாக கட் பண்ணி விடணும். இது ஃப்ரண்ட் சைடிலும் சைடில் ஹெட்டோட 2 சைடிலும் ரெண்டு சைடில். அதுக்கப்புறம் இங்கே வால் போர்ஷனில் சைடில் ஒரு கட்டு போடணும். அதுக்கப்புறம் நம்மளோட குச்சி இல்லைன்னா சாப்ஸ்டிக் நம்ம உள்ளே விட போகுது. அந்த ஸ்கின்னோட சேர்த்து தான் விடணும். இந்த ஸ்கின்னை ஃபுல்லாக உரிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கட் பண்ணுறது. சைடு ஃபுல்லாக நம்ம கட் பண்ண போகிறப்போம். அதுக்காக அந்த சாப்ஸ்டிக் அந்த லேஸாக அதில் போடும்போதே அந்த ஸ்கின்னை வந்து நமக்கு தனியாக தெரியும். அது வந்து சிசரோ ஒரு கத்தி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து அந்த தோல் தனித்தனியாக பிரிஞ்சு வருது நமக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா தனியாக பண்ணிட்டேன்னா அந்த ஃப்ளஷோடு வரும். ஸோ இப்படி பண்ணிட்டேன்னா தோல் மட்டும்தான் உறிஞ்சு வரும். இப்போ பார்த்தியா அந்த நல்லாயிருக்கும். அது பேலன்ஸ் வந்து நம்ம சிசரில் கட் பண்ணி விடணும். பிறகு நீட்டாக அந்த தோல் சைடு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அடுத்த போர்ஷனும் சேம் ஆப்போசிட் சைடும் வந்து இதே மாதிரி குச்சி விட்டுட்டு நம்ம தோலை உரிக்க போகிறேன். அங்கேயும் வந்து ஒரு சிறகு மாதிரி வந்து இருக்கும், அங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுவும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டாங்க. இனி அடுத்து வந்து தலை கட் பண்ணி எடுக்க போகிறேன். அது நம்ம வால் கட் பண்ணக்கூடாது இப்போவே. ஸோ தலை தான் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த அழுக்குள்ள போர்ஷன்ஸை சேர்த்து கட் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணணும். உள்ளே உள்ள அழுக்கெல்லாம் நம்ம கையால் எடுத்து மாட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னை வந்து லைட்டாக நம்ம கையில் பிரிச்சுக்கலாம். ஒரு கத்தி இருந்தால் இன்னும் ஈஸியாக வந்து அதை பிரித்து எடுத்துடலாம். 2 போர்ஷன் இதே மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்ஷனை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈஸியாக வந்துடுச்சு. கத்தி இருந்தால் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். அந்த அடுத்த போர்ஷனும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஃப்ளெஷ்ஷு வந்து அந்த ஸ்கின்னோட ஒட்டி வருந்தால் நீங்கள் கத்தி வச்சு இந்த மாதிரி சீகி விடணும். இல்லைன்னா நமக்கு ஃப்ளெஷ்ஷு லாஸ் ஆகிடும். தோல் மட்டும்தான் உரிக்கணும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு வந்து அது மாதிரி எனக்கு லாஸ் ஆகிடுச்சு கொஞ்சம், அதனால நான் வந்து கத்தி வச்சு அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அந்த போர்ஷன். அதில் வந்து சிறகு இருக்கிற போர்ஷனாக தான் இப்படியே வருது. அது சிறகு இருக்கிற போர்ஷன் நல்லா கட் பண்ணலாம் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் தான் வால் கட் பண்ணணும், கடைசி தான் வால் கட் பண்ணணும். ஸோ அழகாக வந்து தோலெல்லாம் உரித்து நீட்டாக எடுத்துட்டோம் ஒரு மீன். இனி அடுத்த மீனும் இதே மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த தலை போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கலாம், அதுவும் வந்து சாப்பிட்லாம். அடுத்த மீனும் வந்து அதே மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்போ அடுத்த மீன் அதனால ஈஸியாக பண்ணிட்டோம், ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி 2 சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. தோலெல்லாம் சிசரு கத்தி குச்சி எல்லாமே சேர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட் போர்ஷன் கட் பண்ணிட்டோம். அப்படியே பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது உலுவா மீன் சொன்னதே நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் தான் இந்த மீனுக்கு. இப்போ 2 மீனும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இனிமேல் தான் இனி அடுத்த போர்ஷனுக்கு நமக்கு எடுக்கலாம். அது தலையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இனி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணணும். இதில் வந்து உப்பு போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா தோல் இல்லை, அதனால் அதில் வந்து ஸ்மெல்லு எதுவுமே அடிக்காது. அப்போ நான் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள அழுக்கெல்லாம் வந்து தலை போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்கின் இருக்கும், அதனால் அது மட்டும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியிலே ரன்னிங் வாட்டர்லேயே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா உள்ள அழுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்துடும்.
இதில் இனிமேல் வந்து ரொம்ப ஸ்மெல்லு வராது. மற்ற மீனெல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இதில் ஸ்கின் இல்லை. இப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. இனி நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு உள்ளே வரிஞ்சு விட்டுடலாம். இது வந்து நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். அதனால் வந்து நாங்கள் குட்டி குட்டியாக தான் என்னோடய பீசஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அது மறுபடியும் ஒரு வாட்டி கழுவணும். ஆனால் ப்ளட் இதெல்லாம் இருக்கும். ஸோ சிலருக்கு வந்து இந்த இது பிடிக்காது. அடுத்தது நம்ம ஃபிஷ் கறி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்காக கறி லீஃபை வச்சுருக்காங்க, பச்சை மிளகு, கார்லிக்கு, இஞ்சி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே குடம்புளி வந்து கேரளாவில் மீன் குழம்புல போடுற ஒரு ஸ்பெஷல் புளியானது. தமிழ்நாட்டில் அவ்வளோ பார்த்ததில்ல. தமிழ்நாட்டில் வந்து நம்ம சாதா புளி தான் போடுவாங்க. இது வந்து எங்கள் ஊரில் குடம்புளின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் உண்டு. 2 நாள் 3 நாள்லாம் இந்த புளி வச்சு குழம்பு வச்சுட்டேன்னா 3 நாள்லாம் இருக்கும் இந்த ஃபிஷ் குழம்பு. இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு. இப்போ நாங்கள் வந்து ரொம்ப காரம் எங்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்து ஆல்ரெடி பச்சை மிளகு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவுக்கு போட்டால் போதும். 1 or 2 ஸ்பூன்ஸ் இனஃப். 2.5 நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் போடணும். பின்ன வந்து நம்மளோட உலுவானா வெந்தயம் சொல்லுவாங்க தமிழில். உலுவானா மலையாளத்தில் உலுவா. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் தான் 2வது போட்டிருக்கேன். அடுத்தப்புறம் உலுவா பொடி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி தாளிக்கணும். முதல்ல சட்டி சூடாகி எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுட்டேன். கடுகு தான் வடவடா வெடிக்குது. அதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டோம், பச்சை மிளகு, அப்படியே கொஞ்சம், அதுக்கப்புறம் இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு வட்டணும் நல்லா. அதோடய ஸ்மெல்லு கொஞ்சம் போயதுக்கப்புறம் அதான் அடுத்த பொடியெல்லாம் போடணும். நல்லா கொஞ்சம் இதாகுது. ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வருது. அடிக்கி பிடிக்காத பார்த்துக்கோங்க. அதை நல்லா சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வறுத்துட்டு இருக்காங்க. அது வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இல்லைன்னா வந்து அடிக்கி பிடிச்சிடும், கரிஞ்சு போயிடும். அந்த கறி டேஸ்ட்டு வரக்கூடாது. இந்த புளி வந்து ஊற வச்சுட்டு அந்த புளி வெள்ளத்தை ஊற்றிட்டாங்க. புளி வெள்ளத்தில் ஊற்றிட்டு நல்லா குழம்பு மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒனியன் அது மாதிரி எதுவும் போட்டதில்லை. ஒனியன், தக்காளி இந்த மாதிரி எதுவும் போட்டதில்லை. புளி தான் நம்மளோட இதில் ஹைலைட்டே. புளி வெள்ளத்தில் வந்து அந்த பொடியை நல்லா டிசால்வ் பண்ணியதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் நம்ம கேஸு. இங்கே பாருங்கள், எங்கள் வீடோட சைடில் உள்ள ஒரு மலையானது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, பாகுஷன் டெம்பிள்னு சொல்லுவாங்க, புத்தா டெம்பிளானது. இதுதான் இது தெளித்து நல்லா வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த புளியை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். அதை நல்லா கொதிக்குது. இந்த மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதனால வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை போடணும். 5 மினிட்ஸில் உள்ள வெந்துடுவாங்க. ஸோ இப்போ தான் போட போகிறேன். அதை நல்லா கொதித்து நல்லா குழம்பு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபிஷ்ஷு கொஞ்சம் தான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஊறி ஒரு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் லைட்டாக இலக்கிடணும். தேவையான அளவுக்கு உப்பு போடுறது மறந்துடாத. என்ன அழகாக இருக்குல்ல, நல்ல ஸ்மெல்லாம் வருது இப்போவே. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கறி லீஃப் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம். அடைச்சி வச்சுட்டா கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு அடுத்த ரைஸ் வைக்கிறதுக்காக போகிறேன். ரைஸ் இங்கே சீக்கிரமாக வந்துடும். பொன்னி ரைஸ் மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து தாய் ரைஸ் தான் இது. சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நாங்கள் வடித்து தான் சாப்பிட்றாங்க. வடித்து சாதம் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து பஷ் அதிகமாக இருக்கும், ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அது ஹெல்த்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வடித்து சாதம் தான் சாப்பிட்றாங்க. இந்த தண்ணி கொதிச்சிட்டாங்க. மீன்கறியும் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் தெளிகிற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்காங்க. நான் சொன்னேன்ல சீக்கிரத்தில் வெந்துடுவாங்க. 5 மினிட்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துடுச்சு.
எண்ணெயெல்லாம் வற்றி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிட்டு அந்த எண்ணெயெல்லாம் தெளிகிற அளவுக்கு தான் அதோடய பாகம். அப்போவே நல்ல ஸ்மெல்லு, வீடு ஃபுல்லாக பாரி பறக்குது. இங்கே வந்து சாதம் வடிக்கலாம், அது வெந்துடுச்சு. இது வந்து ஒரு பாலிமர் மெட்டீரியலில் உள்ள ஒரு வடிகட்டி தான் இது. இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து பிரவீன் தாய்ச்சிங்கில் இருக்கேன், அவன் கொடுத்த ஒரு கிஃப்டான இது. ஸோ இது நல்லா ஈஸியாக இந்த சாதத்தை வடிச்செடுக்கலாம், கையெல்லாம் படாமல். ஹீட் ரெசிஸ்டண்டான இந்த மெட்டீரியல் தான். பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஏன்னா இது பிளாஸ்டிக் கிடையாது. அதான் எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன், சாதம் போட்டு ஃபிஷ்ஷெலாம் போட்டு. ஹாய் ஹாய் ஹாய், நல்லா இருக்கேன், பார்க்கறதே அழகாக இருக்கு, வாயில் வெள்ளம் உருது. நான் அதான் சாப்பிட போகிறேன். முதல்ல கொஞ்சம் ஃப்ளஷ் எடுத்தோம் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். முள் இருக்கும், முள் பார்த்து சாப்பிட்ணும், இல்லைன்னா தொண்டையில் குடுங்கிட்டே தான் பிரச்சனை ஆகிடும். அப்புறம் சாப்பிட்ணுன்னு தோணாது வரும். அதனால வந்து சூப்பராக இருக்கேன், நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நான் செஞ்சேன் நல்லா சொல்லலை, ரொம்ப டேஸ்டியாக, உண்மையாகவே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. சூப்பர். எனக்கு சாப்பிடும்போது எனக்கு எல்லாம் தான் ஞாபகம் வருது. எங்கள் அம்மா நிறைய இது சமைச்சு கொடுத்துருக்கு, நான் நல்லா சாப்பிட்ருக்கேன். ஸோ எங்கள் வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன்